மழையும் புயலும் வரும்போது தான் நம்மளுக்கு எந்த அளவுக்கு மெச்சூரிட்டி லைஃப்பில் அடைஞ்சிருக்கோன்னு நம்மளையே ரெட்ரோஸ்பெக்ட் பண்ணிக்கிறதுக்கு நம்மளுக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்ச மாதிரி வந்துடும். இது எப்படி சொல்கிறேன்னா, மழை புயல் இதெல்லாம் சின்ன வயசில் நம்ம பார்க்கும்போது நாளைக்கு லீவ் விட்டால் இவ்வளோ நல்லா இருக்கும்னு சந்தோஷமாக இருக்கும். வீட்டுக்குள்ளே ஜாலியாக டிவி பார்த்துட்டு சாப்பிட்டுட்டு இருக்கலான்னு தோணும். ஆனால் அதே நேரத்தில் கொஞ்சம் வயசாகி மெச்சூரிட்டி வரும்போது நம்மளுக்கு என்ன கிடைக்குது, நம்மளுக்கு என்ன டிசிப்ளின்லேருந்து நம்மளுக்கு தளர்ச்சி கிடைக்குது, அதனால் நம்மளுக்கு என்ன சந்தோஷம் வருதுன்னு நம்மளுக்கு யோசனை போய் மற்றவங்க என்னெல்லாம் கஷ்டப்படுவாங்கங்கிற யோசனை வரும். அப்போது மழையும் புயலையும் வேறு ஒரு பெர்ஸ்பெக்டிவில் நம்மளை யோசிக்கிறதுக்கு நம்மளை தூண்டும். ஏன்னா நம்ம ஒரு சேஃபான இடத்துல இருக்கோம், நம்ம உட்காந்து சாப்பிட்டுட்ருக்கோம், நம்ம அமைதியாக இருக்கோம் இந்த புயலுக்கு இடையிலையும் ஒரு வீட்டுக்கு அடியில் ஒரு ரூஃபு மேலே இருக்கிறனால. ஆனால் எவ்வளோ பேர் டெலிவரி பண்ணிவிட்டு வெளியில் வந்து தன்னோட வியாபாரத்தை நடத்த முடியாமல் அந்த ஒரு நாள் சம்பளம் ஊதியம் அவங்களுக்கு கிடைக்காம போகும். ஏன் மனுஷங்களை விடுங்களேன், எவ்வளோ நாய் மாடு பறவைகள் இவ்வளோ அடர்ந்த மழையில் குளிரில் இந்த காற்றுல கஷ்டப்படும்னு நம்மளுக்கு அந்த டைமில் யோசிக்க தோணும்ல. அதுலேயும் குறிப்பிட்டு சொன்னோன்னா, மாடு நாயெலாம் வந்து அந்த குளிர் தாங்காமல் நைட்டில் கதற சத்தம் நம்மளுக்கு கேட்கும். எவ்வளோ பேர் அதனால் தூங்காமல் முழிச்சிட்டு தூக்கம் வராமல் கஷ்டப்பட்டு நம்மளுக்கு என்ன இடத்துல நம்ம இருக்கோம் அப்படின்னு கிரேட்ஃபுல்லாக நீங்கள் ஃபீல் பண்ணியிருக்கீங்க. மழையோட சத்தம் நம்மளுக்கு காதில் விழும்போது எவ்வளோ பேருக்கு மனசில் அந்த கஷ்டத்தை உணர்ந்துருக்கீங்க. உங்களுக்கும் அது தோணுச்சுன்னா கீழே கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள் உங்களோட தாட்ஸை. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சௌமி மாமி சேனலை ஃபாலோ பண்ணிட்டுருங்க. கீப் வாட்சிங் சௌமி மாமி சேனல். ஐ ஹோப் யூ ஆர் சேஃப். இந்த புயலில் நீங்கள் சேஃபாக இருக்கீங்கன்னு நான் நம்புகிறேன். இந்த புயல்லேருந்து நம்மளும் ரிக்கவர் ஆகும்னு நம்புகிறேன். ஸோ வித் ஆல் மை ப்ரேயர்ஸ், இட்ஸ் பை ஃப்ரம் சௌமி மாமி நவ் கைஸ். பை.